பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட எல்ஐக்கே 3 நாள்ல செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்த 3 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அதே நேரத்துல டிஎன் 2026 அப்படிங்கிற படம் 3 நாள்ல எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் யூத், துரந்தர் 2 இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, லெஜெண்ட் அப்படிங்கிற படம் தான். அதில் லெஜெண்ட் சரவணா சேர்ல இருந்து ரொட்டேட் பண்ணி ஃபைட் பண்ற மாதிரி ஒரு சீனு. ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் விஸ்வா, ஜேஎம்சி, கண்ணன், அருண் சிவா, முகமது ஆதில், அப்புறம் கிரீஷ் கோடை. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஹாப்பர்ஸ் அப்படிங்கிற படம் இதுவரையும் டோட்டலா இந்தியால 12 கோடியே 23 லட்சம், வேர்ல்டு வைடு 354 மில்லியன் US டாலர்ஸ், 3300 கோடி கிட்ட வருது. இந்த படத்தோட பட்ஜெட் 150 மில்லியன் US டாலர்ஸ். ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி இந்த படம் நேற்று 18வது நாள் இந்தியாவில் 4 கோடியே 95 லட்சம், டோட்டலா 69 கோடியே 61 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 511 மில்லியன் US டாலர்ஸ். நேற்று ஞாயிற்றுக்கிழமை நல்லாவே கலெக்ட் பண்ணியிருக்கு. 4700 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 200 மில்லியன் US டாலர்ஸ். த சூப்பர் மேரியோ கேலக்ஸி மூவி இந்த படம் நேற்று 10வது நாள் இந்தியாவில் 1 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்தியாவில் இந்த 10 நாள்ல 7 கோடியே 82 லட்சம், உலகம் முழுக்க 629 மில்லியன் US டாலர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்று பெரிய வசூல் 5800 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 110 மில்லியன் US டாலர்ஸ். அப்புறம் ரப்டார் ரேடியோ 3 அப்படிங்கிற ஒரு பஞ்சாபி ஃபிலிம் நேற்று 10வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 5 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 63 லட்சம், 9 கோடியே 3 லட்சம் இந்தியாவிலையும், 27 கோடியே 57 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். துரந்தர் 2 நேற்று 25வது நாள் டோட்டலா இந்தியாவில் 17 கோடியே 75 லட்சம், ஓவர்சீஸ்ல 4 கோடி, உலகம் முழுக்க 21 கோடியே 77 லட்சம் நேற்று கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். ஸோ டோட்டலா இந்தியாவில் 1300 கோடியை கடந்திருக்கு. 1300 கோடியே 67 லட்சம், ஓவர்சீஸ்ல 415 கோடியே 64 லட்சம், உலகம் முழுக்க 1716 கோடியே 31 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 1700 கோடியா கடந்திருக்கு. 250 கோடி பட்ஜெட். அப்புறம் ரகாசா அப்படிங்கிற தெலுங்கு படம் நேற்று 10வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 78 லட்சம், உலகம் முழுக்க 93 லட்சம், 14 கோடியே 21 லட்சம் ஆந்திரா தெலுங்கானால, 21 கோடியே 52 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். பைக்கர் அப்படிங்கிற படம் நேற்று 10வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 56 லட்சம், உலகம் முழுக்க 68 லட்சம், 20 கோடியே கடந்திருக்கு இந்த படம். 40 கோடி பட்ஜெட். அப்புறம் டக்காய்ட் அப்படிங்கிற படம் நேற்று 3வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 4 கோடியே 63 லட்சம். இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் சவுத்துல, அதாவது ஆந்திரா தெலுங்கானா இல்லாம சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லாம் சேர்த்து 1 கோடியே 20 லட்சம். இது இல்லாம ஹிந்தி பெல்ட்ல ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 80 லட்சம். ஸோ டோட்டலா இந்த படம் 10 கோடியே 26 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு நேற்று மட்டுமே. இதுல ஓவர்சீஸ்ல 2 கோடியே 63 லட்சம். ஸோ டோட்டலா இந்த படம் ஆந்திரா தெலுங்கானால 15 கோடியே 28 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் சவுத்துல 3 கோடியே 33 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 4 கோடியே 52 லட்சம், ஓவர்சீஸ்ல 11 கோடியே 79 லட்சம், உலகம் முழுக்க 34 கோடியே 92 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட். இந்த 3 நாளுமே செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. முக்கியமா இந்த படம் ஹிந்தி பெல்ட்லயுமே செம்ம பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் வாழை 2 நேற்று செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. 11வது நாள் கேரளால 8 கோடியே 43 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 85 லட்சம், ஓவர்சீஸ்ல 9 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 18 கோடியே 53 லட்சம் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 79 கோடியே 24 லட்சம் கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 கோடியே 78 லட்சம், ஓவர்சீஸ்ல 77 கோடியே 39 லட்சம், உலகம் முழுக்க 165 கோடியே 41 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு, அதை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்த படம் 200 கோடியை நோக்கி போய்கிட்டு இருக்குங்க. 10 கோடி பட்ஜெட். ஸோ வரப்போற நாட்கள்ல இந்த படம் 200 கோடியை தாண்டுதா, 200 கோடிக்கு மேல போய் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதான்னு பார்ப்போம். அப்புறம் இன்னொரு மலையாள படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. பரதநாட்டியம் 2 மோகினி ஆட்டம் அப்படிங்கிற படம் நேற்று 3வது நாள் கேரளால 1 கோடியே 23 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 43 லட்சம், டோட்டலா 2 கோடியே 68 லட்சம் கேரளாலையும், உலகம் முழுக்க 3 கோடியே 27 லட்சம், 6.5 கோடி பட்ஜெட். டே 1 ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. டே 2, டே 3 நல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் கென் கருணாஸோட யூத் நேற்று 25வது நாள் தமிழ்நாட்டில் 34 லட்சம், உலகம் முழுக்க 39 லட்சம், 52 கோடியே 16 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 75 கோடியே 52 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 80 கோடி பட்ஜெட். அப்புறம் ஜிவி பிரகாஷ் அவர்களோட ஹாப்பி ராஜ் நேற்று 17வது நாள் தமிழ்நாட்டில் 7 லட்சம், டோட்டலா தமிழ்நாட்டில் இந்த படம் 6 கோடியே 75 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடியே 63 லட்சம் உலகம் முழுக்க பட்ஜெட். 7 கோடியே 50 லட்சம்.
காளிதாஸ் 2 நேத்து 10வது நாள் வெறும் 3 லட்சம் தான் கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 2 கோடியே 6 லட்சம் இந்த படம் இந்தியால கலெக்ட் பண்ணிருக்கு. 12 கோடி பட்ஜெட். அப்புறம் லீடர் அப்படிங்கிற படம் நேத்து 10வது நாள் தமிழ்நாட்டுல 15 லட்சம், உலகம் முழுக்க 16 லட்சம், 7 கோடியே 35 லட்சம் தான் இதுவரையும் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. மனிதன் தெய்வமாகலாம் அப்படிங்கிற தமிழ் படம் செல்வராகவன் அவர்களோட படம் டே 3 தமிழ்நாட்டுல 6 லட்சம், இந்தியால 7 லட்சம், டோட்டலா 16 லட்சம் தமிழ்நாட்டிலையும், இந்தியால 19 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 4.5 கோடி அப்ராக்சிமேட்டா இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் டிஎன் 2026 அப்படிங்கிற படம் நேத்து 3வது நாள் தமிழ்நாட்டுல 32 லட்சம், இந்தியால 35 லட்சம், 91 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே கடந்திருக்கு இந்தியால. பட்ஜெட் 10 கோடி. அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட எல்ஐகே நேத்து நல்ல பெர்ஃபார்மன்ஸே வந்திருக்கு. தமிழ்நாட்டுல 6 கோடியே 28 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 57 லட்சம், கர்நாடகால 88 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 37 லட்சம், ஓவர்சீஸ்ல 3 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 12 கோடியே 35 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 18 கோடியே 49 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 5 கோடியே 5 லட்சம், கர்நாடகால 2 கோடியே 63 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 92 லட்சம், ஓவர்சீஸ்ல 8 கோடியே 97 லட்சம், உலகம் முழுக்க 36 கோடியை கடந்திருக்கு இந்த படம். 80 கோடி பட்ஜெட், செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சு இந்த 3 நாளுமே. இதே கலெக்ஷன், இதே மாதிரி ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வீக் டேஸ்லயுமே பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நான் பார்த்த வரையுமே இது வரையுமே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 1.25 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருந்தது. ஸோ அப்படின்னா நம்ம எண்ட் ஆஃப் த டே ஒரு 4 கோடி கிட்ட வரையும் எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் நேத்து தமிழ்நாட்டோட கலெக்ஷனை பொறுத்தவரையும் எல்ஐகே தான் டாப்ல இருக்கு. ஸோ நேத்து தமிழ்நாடு டாப் 5, எல்ஐகே 6 கோடி 28 லட்சம், யூத் 34 லட்சம், டிஎன் 2026 இந்த படம் வந்து 32 லட்சம், வாழ 2 28 லட்சம், ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி இந்த படம் வந்து 20 லட்சம். நேத்து தமிழ்நாடோட டாப் 5 இதுதான். காலையில இருந்து ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஜனநாயகன் இந்த படம் வந்து லீக் ஆச்சுல்ல. ஸோ ஜனநாயகன் இப்போ வரும் அப்போ வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். சென்சார் பிரச்சனை இருந்தது, அப்புறம் தேர்தல் ஆணையம் பிரச்சனை இருந்தது, அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்து கடைசியில் அந்த படத்தையே வெளியே விட்டுட்டாங்க. அதுவும் ஃபுல் படத்தை 4K குவாலிட்டியில. நிறைய பேர் படத்தை பார்த்துட்டாங்க. படத்தை பார்த்துட்டு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நிறைய விமர்சனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலுமே ஒரு எத்திக்ஸுக்கு நம்ம அதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதை தாண்டி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ விஷயம் என்னன்னா, இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே எப்படி இருந்தாலுமே தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இந்த படம் வெறும் தமிழ்நாட்டோட வியாபாரத்தை மட்டும் நம்பி எடுக்கப்பட்டது கிடையாது. சவுத் இந்தியா, நார்த் இந்தியா, ஓவர்சீஸ், முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரிஸ், மலேசியா, சிங்கப்பூர், யூஎஸ்ஏ. ஸோ இங்கெல்லாம் இந்த லீக் ஆனதுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய வியாபாரம் ஆகுமா, இவ்வளோ பெரிய கலெக்ஷன் எடுக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. அது நம்மளுக்கு இல்ல, அந்த படத்தை வாங்கி விநியோகம் பண்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு அந்த பிரச்சனை இருக்கு. நிறைய பேர் இந்த படத்துக்கு கொடுத்த அட்வான்ஸை திரும்ப தான் கேட்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே ரொம்ப கம்மியான விலைக்கு தான் போகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதனால ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாமலேயே. ஸோ இப்போ கண்டிப்பா இவருக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும்ல. அப்படிங்கும்போது விஜய் அதே கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு இன்னொரு படம் பண்ணி தரதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வரப்போற நாட்கள்ல இது சாத்தியமாவுதான்னு பார்ப்போம். நீங்க எத்தனை பேர் இன்னொரு படம் விஜய் அவர்கள் கேவிஎனுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல வந்து டும் 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 இருக்கு. இந்த படம் வந்து 25 வருஷத்தை கடந்திருக்கு. தமிழ்நாட்டுல 5 கோடியே 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 60 லட்சம், ஓவர்சீஸ்ல 35 லட்சம், உலகம் முழுக்க 6 கோடியே 20 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு அப்ராக்சிமேட்டா. பட்ஜெட் 2 கோடியே 25 லட்சம், ஷேரா வந்திருக்கிறது 2 கோடியே 70 லட்சம் கிட்ட. ஸோ வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் 14 இயர்ஸ் ஆஃப் ஒரு கல் ஒரு கண்ணாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதல் படமா இருந்தாலுமே பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. முக்கியமா இந்த படத்துக்கு செகண்ட் ஹீரோ அப்படின்னு நம்ம சந்தானம் அவர்களோட சொல்லலாம். எம் ராஜேஷ் அவர்களோட இயக்கத்துல ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. தமிழ்நாட்டுல மட்டுமே 39 கோடியே 50 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடி, ஓவர்சீஸ்ல 2 கோடியே 70 லட்சம், உலகம் முழுக்க 43 கோடியே 20 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. பட்ஜெட் 12 கோடி, ஆனா ஷேர் ஆவதற்கு 23 கோடிக்கு மேல வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமாவே அமைஞ்சது. முக்கியமா இந்த படத்துல காமெடி அவ்வளோ சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பாட்டுல இருந்து எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். எல்லா பாட்டுமே செம்ம ஹிட் ஆயிருக்கும். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து தளபதி விஜய் அவர்கள் நடித்த பீஸ்ட் வந்து 4 வருஷத்தை கடந்திருக்கு. ஸோ இந்த படம் ஒரு கலவையான விமர்சனம் வந்தாலும் வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சுது அப்படிங்கிறது தான் உண்மை. தமிழ்நாட்டுல மட்டுமே 120 கோடியே 65 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 17 கோடியே 40 லட்சம்,
கர்நாடகால 14 கோடியே 10 லட்சம், கேரளால 13 கோடியே 40 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4 கோடியே 85 லட்சம், ஓவர்சீஸ்ல 66 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 237 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 150 கோடி. தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 115 கோடிக்கு போயிருந்தது. ஆனா ஷேரா வந்திருக்கிறது 128 கோடி கிட்ட. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ப்ராஃபிட்டை கொடுத்த ஒரு படமா அமைஞ்சுது. வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சுது பெஸ்ட். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.